ஷர்மிளா, தமிழகம் முழுவதும் வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான சிலிண்டர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்திலும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் இப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதனை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார். கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களான பிபிசிஎல் மற்றும் ஐஓசி உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்களோடு தமிழக அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தவும், எத்தனை நாட்கள் கையிருப்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படும், அவசரகால நடவடிக்கைகளை என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது தலைமைச் செயலாளர் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் இப்போது அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். முன்னதாக தமிழக வணிகர் சங்க நிர்வாகிகளும் முதலமைச்சரை சந்தித்து சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள உற்பத்தி பாதிப்பு தொடர்பாக அவரிடம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வந்து பேட்டியளிக்கையில் 2 நாட்களுக்கு தான் தமிழகத்தில் சிலிண்டர் விநியோகம் இருக்கும், அதன் பின்னர் பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் கையிருப்பில் உள்ள சமையல் எரிவாயு மற்றும் வணிக சிலிண்டர் ஆகியவற்றின் முன்பதிவு கால அவகாசம் கூட்டப்பட்டிருப்பதால் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாவதால் உடனடியாக அந்த மீட்பு நடவடிக்கைகளை, சிலிண்டர் தட்டுப்பாடு விநியோகத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதையடுத்து முதலமைச்சரும் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்குள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், வீடுகளுக்கான சிலிண்டர் விநியோகத்தில் எந்த விதமான சீராக விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசிடமும் தமிழக அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர், இந்த ஆலோசனைக்கு பின்னர் முதலமைச்சரின் சிலிண்டர் பிரச்சனை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.